வணக்கம் வச்சுக்கிறேனுங்க. 2026 நம்ம தங்க தளபதி தங்க தலைவன் நம்ம தோழன் திரு தளபதி அவர்களை நீங்கள் கட்டாயமாக நீங்க முதலமைச்சராக்குங்கோ, நான் தான் டெபுட்டி சிஎம்ங்கோ. இப்படியெல்லாம் நம்ம கொள்கைகளை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில இருந்து 3 மாநாட்டுக்கு மேல முழு மூச்சா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கணுங்க. ஆறுங்க இது பொட்டக்குன்னு கரண்ட கட் பண்ணி போட்டது ஏனுங்க? இதுதான் திமுகவினுடைய சதிங்க. கரண்டே கட் பண்ணாலும் லைட்டே ஆஃப் ஆனாலும் நம்ம தங்க தளபதி விஜய்க்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கணுங்க. தளபதி விஜயுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆட கொள்கையினுடைய கரண்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? நம்ம கொள்கையே போன கரண்ட கொண்டு வரது தானுங்க. இனி போன கரண்ட திருப்பி எடுத்து மக்களுக்கு கரண்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க நம்ம லட்சியம். இனி பகல்ல கூட எல்லா லைட்டையும் போட்டு வைப்போங்க. என்ன அப்படின்னு கேட்டால், எப்போ வந்தனோ உடனே கரண்ட்டு ஃபீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க. சரி, நான் ஒரு 15 நிமிஷமாக உக்காந்துருந்தேன். எப்போ வரும்னுட்டுன்னு. இப்போதைக்கு கரண்ட்டு வராது, அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க. சரி ரைட்டு. ஜென்ரேட்டர் ரேட்னு வந்து போட்டாங்க. மைக்குக்கும் லைட்டு 4 லைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டரு பத்துச்சு. ரைட்டு அப்படின்னு அப்புறம் திடீர்னு லைட்டை கொடுத்தாங்க. திருப்பி ஒரே நிமிஷத்தில் திருப்பி நிறுத்தினாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் என்னங்க செய்கிறது, மேலே இடத்துலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கரண்ட்டு எதுவுமே எல்லாமே கொடுக்கக்கூடாது, கட் பண்ணுறாங்கன்னுட்டு. என்னங்க இது, நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்ல ஆட்சி, அருமையான ஆட்சி, அருமையாக செஞ்சுன்னுக்கிறோன்னு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம்? தளபதி ஆட்சியில நான் துணை முதல்வரானா என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆறாது நான் துணை முதல்வர் ஆகிறது இந்த கூட்டத்துல பிடிக்காதவன் இருக்கிறான். எனக்கு என்னமோ திமுக கரண்ட கட் பண்ண மாதிரி தெரியலையே. இருங்க, நான் போன போட்டு கேட்குற 6 கரண்ட கட் பண்ணாங்கன்னு. ஹலோ, இபி டிபார்ட்மெண்ட்டுங்களா? நான் துணை முதல்வர் ஆகிறது உங்களுக்கு ஏன் பிடிக்கல? பட்டுன்னு கரண்ட் கட் பண்ணி போடுறீங்க, 6 கேட்டு கட் பண்ணி போடுறீங்க. எது மேலிடத்து உத்தரவா? எது மேலிடம்? அதுக்கு ஏங்க நான் பேசுறப்ப மட்டும் கரண்ட கட் பண்றீங்க? தெரியுதுல்ல, தளபதியும் 2026 தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் ஆகிய இந்த புசி ஆனந்த் பேசும்போது கரண்ட கட் பண்ண சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? மேலிடத்துக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. என்னங்க பயப்பட வேணாம்னு சொல்றதுக்குள்ள கரண்ட கட் பண்ணி போட்டீங்க. எனக்கு என்னமோ கவர்மெண்ட் கட் பண்ண மாதிரி தெரியலையே. எது கரண்ட் எல்லா பக்கமும் இருக்குதா? எங்க ஆளுங்க தான் கட் பண்ணிருக்காங்களா? சரி வைங்க, நான் இங்க பேசிக்கிறேன். ஏய், யார்ல கரண்ட கட் பண்ணது? ஜென்ரேட்டரை போடுறா. ஒத்த கண்ணா திறக்குது. கரெக்டு. எதுக்குடா நான் பேசும்போது மட்டும் கரண்ட்டை கட் பண்ணுறீங்க? ஏன் நான் துணை முதல்வர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கு? இந்த புசி ஆனந்த் துணை முதல்வர் ஆனாதான் தளபதியே முதல்வராக முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாதாடா? காலையிலிருந்து 3 மாபெரும் பொதுக்கூட்டங்கள். சைதாப்பேட்டை அந்த சந்தில மாபெரும் பொதுக்கூட்டம், சைதாப்பேட்டை இந்த சந்தில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், சைதாப்பேட்டையில அந்த பனங்கல் மாளிகை கிட்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போட்டிருக்கேன். லட்ச மக்கள் வரலன்னா கூட வந்த 48 பேத்துக்கிட்டையும் நான் நல்லா தானடா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்குடா கரண்ட்டை கட் பண்றீங்க? எதுக்கு கட் பண்றீங்க? அந்த பலூனை இன்னும் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னு கோவத்தை கட் பண்றீங்களா? இல்ல ஒருவேளை மோர் டம்ளருக்கு காசு வாங்கிட்டேன்னு கட்டுப்புல கட் பண்றீங்களா? செய்யாரை சேர்ந்தவரை சென்னையில மாவட்ட பொறுப்பாளரா போட்டதுக்கா கரண்ட கட் பண்றீங்க? கரண்ட் எல்லாம் கட் பண்ண கூடாது. நான் கரெக்டா தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கட்சிக்காகவே உழைத்து கட்சிக்காகவே வேலை பார்த்து சினிமா காலத்துல இருந்து உழைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக தானடா, உங்களுக்கெல்லாம் தானே நான் போஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த IRS ஆபீசருக்கு நானா போஸ்ட் கொடுத்தேன்? இல்ல அந்த ஆதவ தம்பிக்கு நானா போஸ்ட் கொடுத்தேன்? இல்ல அதிமுகல இருந்து வந்த அந்த நிர்மலுக்கு நான் தான் போஸ்ட் கொடுத்தேனா? இந்த 3 பேருமே 30 வருஷத்துக்கு முன்னாடியே மாண்புமிகு மாணவனுக்கு மாங்குன்னு போஸ்ட் ஒட்டுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த IRS ஆபீசரு எத்தனாவதோ படிக்கிறப்ப எகிரி குதிச்சு வந்து போஸ்ட் ஒட்டிட்டு போனாரு. 8 போஸ்ட் நாடு முழுக்க ஒட்டிட்டு போனவரு. அந்த ஆதவ தம்பி கோயம்புத்தூர் மாப்பிள்ள படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான்
அவர் கோயம்புத்தூருக்கே மாப்பிள்ளையானாரு. இந்த வரலாறுல அவங்க யாருக்காவது தெரியுமா? இப்படி கட்சிக்கு வேண்டி மாங்கன்னு உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் நாங்க போஸ்ட் கொடுத்துருக்கோம். நிர்மல்குமாருக்கு ஏன் கொடுத்தோன்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன் தெரியாது, அதையும் சொல்ற கேளுங்க. இந்த விஷ்ணுன்னு ஒரு படம் வந்துச்சுல, விஷ்ணு, அது வேணாம், அந்த படத்தை பத்தி பேச வேணாம். செந்தூர பாண்டியன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதுல அந்த யுவராணி போட்டிருந்த சட்டை, அதை பத்தியெல்லாம் பேசக்கூடாதே தலைவா. என்ன எல்லாமே அப்படியே வருது. வேற என்ன நல்லா படம் இருக்கும்? எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல படங்கள்லாம் அப்படிதான் இருந்தது, அது உண்மைதான். வேற என்ன நல்ல படம் இருக்கு? காதலுக்கு அவமரியாதைங்கிற படத்துல அந்த குரூப் டான்ஸரே அவர் தான்டா. அப்ப இருந்து கட்சிக்கு வேண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க போஸ்டர் கொடுத்துருக்குறோம். இப்படி கட்சியும் நம்மளையும் பிரிக்க முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்ப வரப்போகுது? ஏன்டா உங்களுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கு. யாரா அது கரண்ட் கட் பண்ணது? கவர்மெண்ட் கட் பண்ணாதுடா. நான் நல்லா பேசினா தானே அவைகளுக்கு ஓட்டே கிடைக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கொள்கை அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கிறேனா? கிட்டத்தட்ட தளபதிய தலைவர் ரேஞ்சுக்கு இல்ல, தேவன் ரேஞ்சுக்கு இல்ல, தேவாதி தேவன் ரேஞ்சுக்கு பேசுற ஒரே ஆள் நான் தான்டா. இப்படி தலைவனுக்காகவும் தொண்டருக்காகவும் துணை முதலமைச்சருக்காக, அது எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு, துணை முதலமைச்சருக்காகவும் நான் தாண்டா பேசணும். இப்போ அந்த கட்சிக்குள்ள எனக்கே என்ன பொறுப்புன்னு தெரியாதனால தான் இப்படி ஆளாளுக்கு கரண்டை கட் பண்ணி விட்டீங்கனாலும் மாபெரும் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இனி எப்படி நீங்கள் எனக்கு கரண்ட்டை ஆன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். நான் பின்னாடி போய் லைட்டுக்கிட்ட நின்று பேசிக்கிறேன். ஃபேஸ் தெரியுதுங்களா? நான் தான் புஷி ஆனந்த். என்ன ஒன்றும் தெரியலையா? இப்போ தெரியுதா? தெரியலையா? இப்போ தெரியுதா? புரட்சி தளபதியான நம்முடைய, நமக்காகவே பனையூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய, எனக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்ச நம்முடைய, நீங்க கரண்ட் போடுவீங்களா மாட்டீங்களா? கழுத்து வலிக்குதே, உண்மையாலுமே வலிக்குதுங்க. கொஞ்சம் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க, வந்து உட்காந்து பேசி போடுறேன். நன்றிங்க. கேட்டதும் கொடுப்பவனே கரண்ட். இப்படித்தானுங்க நமக்கு எதிரிக வெளியே எங்கேயும் போய் தேட வேண்டாமுங்க. நமக்கு நாமே எதிரி தாங்க. எல்லா போஸ்டையும் எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நான் ஏன் கொடுக்குறேன்னா, அதாவது கட்சி போஸ்டை சொன்னனுங்க. மக்கள் நமக்கு ஒரு போஸ்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தளபதிக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கே முடிஞ்ச அளவுக்கு போஸ்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. இனிமே தளபதி போட்ட பலூன் காணாம போனாலும், தளபதி குடிச்சு வச்ச மோர் கிளாஸ் காணாம போனாலும், தளபதி உட்கார்ந்து எந்திரிச்சு போன அந்த சீட்டு பக்கத்துல உட்காந்து நீங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாலும், அப்புறம் நல்லா படிச்ச பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பேப்பரும் காசும் கொடுத்து பாராட்டினாலும், நீங்க புஷி ஆனந்தம் மறந்து இல்லை, நீங்க துணை முதலமைச்சர் புஷி ஆனந்தம் மறந்துடக்கூடாது அப்படின்னு உங்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய கட்சி பணிகள் நிறைய இருப்பதாலும் அடிக்கடி கரண்ட் கட்டாவதாலும் நான் உங்களிடம் இருந்து ஆனந்த விடை பெறுகிறேன். இனி நம்ம கட்சியில ஆறு நல்லா பேசினாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்லதுன்னு பேசக்கூடாது. ஆனந்துன்னு பேசணும், புஷியா பேசணும். இது கட்சி தளபதி நமக்காக இட்டுள்ள கட்டளை. இந்த கட்டளையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஆனந்தை டெபுட்டி சிஎம் ஆக்க வேண்டும் என்று நீங்க எல்லாரும் கரண்ட் மேல சத்தியம் பண்ணி ஜெயிக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி பணிகள் அடுத்தடுத்து வருவதால் இன்னும் 5 மாபெரும் மாநாடுகளை அண்ணன் சந்திக்க இருப்பதால், ஆதலால் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்களை சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இல்ல ஆனந்தம். நீங்க கொடுத்த இந்த குசியான சப்போர்ட்டுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனந்தம். இன்று மட்டும் புன்னகையோடு இருங்கன்னு சொல்லாம ஆனந்தோடு இருங்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன். எனவே நீங்கள் புன்னகை சேனலை, ஆனந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, நம்ம புன்னகை சேனலை தாங்க சொல்றேன், ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. தளபதி படம் போட்ட பலூன் கிடைக்கும் வரை போராடுவோம். நன்றி, வணக்கம்.